நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன்லேருந்து மாநில பொதுச் செயலாளர். இந்த வீடியோ பதிவு பண்ணுற நாள் 2/4/2024. என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா நண்பர்கள் என்கிட்ட ஃபோன் போட்டு கேட்குறீங்க, தெரிஞ்சும் தெரியாமலும் கேட்குறீங்க. சங்கம் அப்படின்னா என்ன? அதனுடைய பலன் என்ன? சங்கம்ன்ற டாபிக்கு அதை எப்படி வழி நடத்துது, அதை பற்றின ஒரு தெளிவான வீடியோ தெரியப்படுத்துங்க அப்படின்ற தகவல் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களே. அதாவது ஒரு சங்கம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் ஒரு உறுப்பினராக இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு சங்கம் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் சங்கத்தில் உறுப்பினராக சேரும்போது எனக்காக பாடுபடக்கூடிய நபர் நீங்கள். எப்படி? யாருன்னே தெரியாமல் இணையிற நபர், அவர் ஒரு சொந்தம், புதிய சொந்தம், ஒரு புதிய நட்பு அப்படின்ற வட்டத்துக்குள்ளே அந்த சங்கம்ன்ற அந்த குடும்பத்துக்குள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்சா அவங்களுக்கான முழுக்க அனைத்தையுமே செய்யக்கூடிய இடத்துல ஒரு சங்கம் இருக்குது அப்படின்ற தகவலை நான் முதல்ல தெரியப்படுத்திக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு உதவி தேவை அப்படிங்கும்போது அந்த உதவிக்கு முன்னாடி நிற்கிறது அந்த சங்கம். உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னா அந்த இடத்துலையும் முன்னாடி நிற்கும் அந்த சங்கம். உங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது பிரச்சனை வரும்போது உங்களை வழி நடத்தி, ஒரு தவறான பாதையிலே போனாலும் உங்களை வழி நடத்தி நல்ல பாதைக்கு கொண்டு வரக்கூடிய இடத்துல இருக்கிறது அந்த சங்கம். இப்போ ஒரு சங்கம் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி ஓட்டுநர் இனத்துக்காக ஒரு சங்கம் இருக்குது அப்படின்னா, அந்த சங்கம் செய்ய வேண்டிய வேலை, அதில் இருக்கிற உறுப்பினர்களுடைய சுயமரியாதை, கௌரவம், அவங்களுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய வாழ்வாதார முன்னேற்றம், இதற்கான திட்டங்களை தீட்டி அதற்கான வழிவகைகளை செய்து அரசாங்கத்திட்ட இருந்து வாங்க வேண்டிய உதவிகளை வாங்கி, நமக்கான மரியாதைகளை வாங்கி, நமக்கு பின்னாடி வரக்கூடிய இருக்கிற உறுப்பினர்களுக்கும் சேர்த்து ஒரு பாதுகாப்பாக ஏற்பாடு பண்ணி, இப்போ ஒரு டிரைவர் இன்றைக்கி வண்டி ஓட்டுறாரு, கடைசி வரைக்கும் அவர் வண்டி ஓட்டிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்ட முடியாது. அவருக்கான ஒரு பாதுகாப்பு, சேமிப்பு அப்படின்ற ஒரு வழிவகையை உருவாக்கி ஒரு டிரைவரையும் ஒரு ஓனராக மாற்றும் இடத்திற்கு கொண்டு வரக்கூடியது தான் சங்கம். ஒரு சங்கத்தினுடைய பணி இதுதான். உங்களுக்கான உற்ற நண்பனாக இருக்கணும், தோழனாக இருக்கணும், ஒரு ஆலோசகராக இருந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லணும், உங்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிற ஒரு நபராக இருக்கணும். உங்களுடைய நிதியை சேமித்து வச்சு முன்னுக்கு எப்படி கொண்டு வர்றது, எப்படி வரணும் அப்படின்றத பாதைகளை உருவாக்கி கொடுத்து முழுக்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டியது தான் ஒரு சங்கம். ஒரு சங்கம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் இது. அரசாங்கத்திட்ட இருந்து நமக்கு தேவையானதை கெஞ்சியும் போராடியும் எந்த வகையிலாவது வாங்கி நம்ம உறுப்பினர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடியது தான் ஒரு சங்கம். சங்கம் அப்படின்றது வெறும் 4 எழுத்து மட்டும் கிடையாது நண்பர்களே. அது குடும்பம். அதில் எல்லாருமே ஒன்று. ஒரு சங்கத்துக்குள்ளே ஒரு உறுப்பினர் வந்துட்டால் அவர் அந்த குடும்பத்தினுடைய அங்கம். அவருக்கான நல்லது கெட்டது அனைத்தும் அந்த சங்கத்தினுடைய பொறுப்பு. இப்படி அனைத்திலும் முன்னாடி நின்று செய்யக்கூடியது தான் சங்கம். அப்படி உங்களுக்காக செய்கிறது தான் சங்கம் அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நிறைய பேர் சங்கம்னா என்னடா, உறுப்பினர் சேர்ப்பாங்க, சந்தா கேட்பாங்க, அப்புறம் அவங்க வாட்டுக்கு போயிடுவாங்க. இதுக்கு பேர் சங்கம் கிடையாது. உங்களுக்காக எப்போதும் கூட நின்று உங்களோடையே பயணிக்கிறதுக்கு பேர் தான் சங்கம் அப்படின்றத நான் தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. இப்போ வரைக்கும்
அப்படித்தான் நம்ம டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் செயல்பட்டுருக்கு. அந்த எண்ணத்தில் தான் மீண்டும் இப்போ டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் சந்தா இல்லாமல் முதல்ல நம்பிக்கை வரட்டும் அப்படின்ற கான்செப்ட்லையும், முழுக்க முழுக்க நம்ம ஓட்டுநர் இணைத்தை மட்டுமே ஒன்று சேர்க்கணும் அப்படின்ற கான்செப்ட்லேயும் நம்ம சங்கம் வந்துட்டு இருக்குது. நான் ஒவ்வொரு சங்கத்துக்குமான குறிக்கோள்கள் நிறையா இருக்கும், வச்சுருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் நமது சங்கத்துக்கான குறிக்கோள், நம்ம அரசாங்கத்திட்ட இருந்து வாங்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் இருக்குது, அதை நான் தெரியப்படுத்துகிறேன். முதல்ல ஓட்டுநருக்கான தினம், அது ஆல்ரெடி ஒரு சிலர் சொல்கிறாங்க இருக்கு அப்படின்னு. இப்போ வரைக்கும் யாரும் நம்ம அரசாங்கத்தின் பிரகாரம் கொண்டாடலை. காலண்டரில் ஓட்டுநர் தினம் அப்படிங்கிறது ஒன்று வந்து நான் பார்க்கல. சரிங்களா? முறையான ஓட்டுநர் தினம் அரசாங்கம் அறிவிக்கணும். இரண்டாவது, ஓட்டுநரும் மக்கள் சேவகர்கள் அப்படின்ற அங்கீகாரம் நமக்கு தரணும். கொரோனா காலத்தில் மருத்துவர், காவலர், துப்புரவு பணியாளர் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. ஆனால் அதில் முக்கிய பங்கு வகித்தது நாம், ஓட்டுநர் இனம். நம்மளை மறந்துட்டாங்க. இனிமேல் அந்த இடத்துக்கு வாய்ப்பே கிடையாது. நம்மளும் உள்ளே இருக்கணும். ஓட்டுநரும் மக்கள் சேவகர்கள் அப்படின்ற அங்கீகாரம் நமக்கு வேணும். அதுக்கப்புறம் நமக்கான இன்சூரன்ஸ் எப்படி அரசாங்கமே கொடுக்குற மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஒரு விபத்தில் ஒரு ஓட்டுநர் இறந்துட்டார், கைகால் போயிடுச்சு, அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்குது அப்படிங்கிறப்ப அரசாங்கம் நமக்கான இழப்பீடாக மத்திய அரசு ஒரு 10 லட்சமும் மாநில அரசு ஒரு 10 லட்சமும் கொடுக்கணும். ஏன் கொடுக்கறதுக்கு என்ன? இன்றைக்கி தண்ணியை போட்டுட்டு விஷம் அது அருந்தி செத்தவங்களுக்கெல்லாம் 10 லட்சம் கொடுக்குறாங்க. நம்ம ஓட்டுநர்கள் நம்ம பணியில் இருந்து இறந்து கைகால் போகும்போது நமக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்கறதுல அவங்க ஒன்றும் நட்டப்பட போகிறதில்ல. இதை நமக்கு ஆகணும். இது அவங்க ஜீவோவே பாஸ் பண்ணி, ஒரு ஓட்டுநர் விபத்தில் இறந்தாலும் கைகால் போனாலுமே எப்பயுமே கொண்டு வர்ற மாதிரி அவங்க ஜீவோ பாஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கான அப்படின்றத அரசாங்கத்திட்ட போராடி வாங்கணும். இன்றைக்கி ஒரு விபத்து நடந்தால் நபராக வந்து தாக்குறது நம்ம டிரைவரத்தை. விபத்து நடக்கிற டிரைவரை பூரா பொதுமக்களே அடித்து கொண்டுட்டா அடுத்து யார் டிரைவராக இருப்பாங்க? விபத்துன்றது என்ன? எதிர்பாராமல் நடப்பது தான் விபத்து. அதுக்கு ஒரு டிரைவர் பொறுப்பாளி இல்லை. அப்படின்றப்ப ஓட்டுநர் மேலே பொதுமக்கள் கை வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணணும். நான் பெயிலபிள். அந்த சட்டம் அமலுக்கு வந்தால் மட்டும்தான் அடுத்து ஓட்டுநர் மேலே கை வைக்கிறத நிறுத்துவாங்க. ஓட்டுநர் பாதுகாப்பாக இருப்பாங்க. இதை நாம் கொண்டு வரணும். இன்றைக்கி 24 ஹவர்ஸ் தொழிலில் இருக்கிறவங்க, அதாவது மோட்டார்லேயே எத்தனையோ மாநிலங்களில் நாம் இருக்கோம். எலெக்ஷன் டேட்லேயும் நாம் டியூட்டியில் தான் இருக்கோம். மற்றவங்களுக்கெல்லாம் தபால் ஓட்டு கொடுக்குறாங்க. ஏன் நமக்கு தபால் ஓட்டு தர மாட்டுறாங்க? நாம் யாருமே கேட்கல. நமக்கும் தபால் ஓட்டு வேண்டும், ஓட்டுநருக்கும் தபால் ஓட்டு வேண்டும் அப்படின்றத நாம் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வெளி மாநிலத்தில் வாகனம் ஓட்டு நபர்களுக்கு இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க, கண்ணார நாங்களே பார்த்துருக்கோம். அப்படின்றப்ப இன்றைக்கி பஞ்சாப் சிங்கு வண்டிகிட்ட யாருமே போகிறது கிடையாது. காரணம் என்ன? அவங்க அவங்க சட்டத்திட்டம், அவங்க பாதுகாப்பு ஆயுதம் வச்சிருக்கலாம் அப்படின்றதுனால அவங்க பக்கத்தில் யாரும் போய் போகிறதில்ல. அதே மாதிரி வெளி மாநில ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்புக்கு ஆயுதம் அரசாங்கமே தரணும். அதற்கான பர்மிஷன் கொடுக்கணும். அப்படின்றப்ப நம்மக்கிட்டே யாரும் வரமாட்டாங்க, நம்மளும் உயிரிழப்புகள் போகாது. இதை கொண்டு வரும். இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸில் இருந்தேவோ லைசன்ஸ் போடும்போதே அரசாங்கத்தின் பேரில் ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு நம்ம குடும்பத்துக்கான இன்சூரன்ஸ் அப்படின்றத அரசாங்கமே பண்ணி கொடுக்கணும். இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் ஒரு மனுஷன் இன்சூரன்ஸ் போட்டு கொண்டு வர்றதை விட அரசாங்கம் அதை போட்டு கொடுக்கும்போது தான் அந்த குடும்பத்துக்கான ஒரு பாதுகாப்பு. அதை நம்ம கொண்டு வரணும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நண்பர்களை, சொல்லிக்கிட்டே போகலாம்.
இன்ன வரைக்கும் ஓட்டுநருக்குன்னு முழுமையாக நிரந்தரமாக ஒரு சம்பளம் கிடையாது. இன்றைக்கி ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க 10,000 12,000 மாத சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு பிஎஃப், இஎஸ்ஐன்னு கட்டுறாங்க. அவங்க 5 வருஷம் 10 வருஷம் கழித்து அந்த கம்பெனியை விட்டு நிற்கும்போது அவங்களுக்கு பிஎஃப், இஎஸ்ஐ அப்படின்னு சொல்லி அந்த பிஎஃப் பணமேவும் 10 லட்ச ரூபா 8 லட்ச ரூபான்னு வாங்குறாங்க. நாம் மோட்டாரை கையில் பிடிச்சி சாகிற வரைக்கும் வண்டி ஓட்டுறோம். பிஎஃப்னு யாருமே நமக்கு கட்டினது கிடையாது, கட்டுறதும் கிடையாது. ரிட்டையர்மெண்ட்டு தான். மோட்டாரை விட்டு இறங்கிட்டால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறதே நம்மளுடைய பொழப்பு. கண்டிப்பான முறையில் எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் நமக்கும் பிஎஃப் கட்டணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையாகவே நம்ம கொண்டு வரணும். இல்லைன்னா சம்பளம் நிரந்தர அடிப்படையில் கொண்டு வந்துடணும். அதையாவது நம்ம கொண்டு வரணும். எப்படின்னா மாதச்சம்பளமாக 36,000 ரூபா, டெய்லி 100 ரூபா பேட்டா, 12 மணி நேரம் டியூட்டி. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 200 ரூபா அப்படின்ற அடிப்படையில் கொண்டு வரணும். நாள் சம்பளமா ஓகே 1,500 ரூபா, 12 மணி நேரம் டியூட்டி. அதுக்கு மேலே போகுதா 1 மணி நேரத்துக்கு 200 ரூபா, இப்படி கொண்டு வந்தோம். படிக்காசு கணக்கு அப்படின்னு வருதா, ஒரு டிரைவருக்கு 10 காசுன்னு படி வரணும். இப்போ வரைக்கும் ஒரு டிரைவர் 5 காசு படிக்கதே வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். 5 காசு படிக்கதே இப்போ வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். நான் 97ல் மோட்டாருக்கு வரும்போதும் இதே 15 காசு படி தான் அன்றைக்கி. அப்போ 3 பேர், 2 டிரைவரு, ஒரு கிளீனர். இதில் ஆஃபீஸ் கமிஷனும் அதுக்குள்ளே அடக்கம். இன்றைக்கி அதே தான். ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை. 15 காசு படியில் 4 காசு ஆஃபீஸ், 5 காசு ஆஃபீஸ் கமிஷனே போயிடுது. மிச்சம் இருக்கிறது 10 காசு. அப்போ ஒரு டிரைவருக்கு 5 காசு படி. 5 காசு படிக்கதே நாம் வண்டி ஓட்டுறோம். யோசிச்சு பாருங்கள். அப்போ ஒரு டிரைவருக்கு குறைஞ்சது 10 காசாவது வரணும். அப்போ 20 காசு படி. 2 டிரைவர் ஓட்டினா 20 காசு படி வரணும். இல்லையா மாத சம்பளம், இல்லையா நாள் சம்பளம், படியா இந்த மாதிரி இப்படி கணக்கு போட்டு ஓட்டு அப்படின்ற ஒரு நிலைமையை மாற்றி நாம் கொண்டு வரணும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நண்பர்களே. எல்லாத்தையுமே மாற்றணும், A to Z. ஏன்னா நம்ம ஓட்டுநர் இனம் மட்டும் இன்னும் முன்னுக்கு வரலை. எந்த ஒரு போராட்டமும் நாம் இன்னும் கையில் எடுக்கலை. நாம் யாரும் இது வேணும் அது வேணும்னு கேட்கலை. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா தனி ஒரு நபராக இருந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அதுக்கு ஒரு சங்கம் தேவை. சங்கம் அப்படின்னா அது 4 எழுத்து மட்டும் இல்லை, அதில் நிறைய கொள்கைகள், போராட்டங்கள் இருக்குது. அந்த சங்கத்தை வழிநடத்துகிற நபர்களின் அடிப்படையில் ஒவ்வொரு விஷயங்களும் ஜெயிக்கும். சில சங்கங்கள் நேர்மையாக, உண்மையாக, ஓட்டுநருக்காகவும் ஓட்டுநர் இனத்துக்காகவும் அப்படின்னு போராடிட்டுருக்காங்க. சில சங்கங்கள் ஏனோ தானே, சரி செய்வோம், இல்லை ரைட்டு வேண்டாம் அப்படின்ற கான்செப்டில் செய்கிறாங்க. அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். சங்கம் என்றால் என்ன? இதுதான் நண்பர்களே விளக்கம். உங்களுக்கு திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு திருப்தி ஆகலை அப்படின்னா நீங்கள் பழையபடி தகவல் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச தகவல்களை சொல்கிறேன். நண்பர்களுக்கு முழுக்க எனக்கு தெரிஞ்ச தகவல்களை மட்டுமே நான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்திகிட்ருக்கேன். நான் என்ன செய்யணும், என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற என்கிட்ட இருக்கிற திட்டங்கள் அப்படின்றத நான் தெரியப்படுத்திகிட்ருக்கேன். இந்த மாதிரி தான் TN ஆல் டிரைவர் அசோசியேஷன் செயல்பாடுகள் கொண்டு வரணுன்ற கான்செப்டில் அதற்கான வேலைகள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்றதையும் தெரியப்படுத்துகிறேன். முழுக்க டிரைவர்களே சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம், டிரைவர்களுக்கான ஒரு சங்கமாக தான் TN ஆல் டிரைவர் அசோசியேஷன் முழுக்க பொது உடைமை சங்கமாக மட்டுமே இருக்கும். உறுப்பினர்களின் வழியாக உறுப்பினர்களே வழிநடத்தும் ஒரு சங்கமாக கொண்டு வரணும். இப்போ சொன்ன விஷயங்கள், இந்த கோரிக்கைகள் இதெல்லாம் அரசாங்கத்திட்டேருந்து நம்ம வாங்கணும் அப்படின்றப்ப நிறையா போராடணும். அதுக்கு அத்தனை பேருமே நிர்வாகிகளாக இருந்தால் மட்டுமே முடியும். அதற்காக தான் அத்தனை பேரையுமே நிர்வாகிகளாக மாற்றுறோம். உறுப்பினர்ன்ற கான்செப்ட் இல்லாமல் அத்தனை நண்பர்களும்
சங்கத்தில், அதாவது ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்ப பத்திரத்தில் உன் பேரு இருக்கு. அந்த குடும்பத்துக்காக நீ போராடு நண்பா அப்படின்னு அதனால தான் சொல்றேன். சரிங்களா? இது உங்களுக்கு சரியா தவறான்னு யோசிக்கிறதுக்காக ஒரு வருட கால அவகாசமும் தருகிறோம். யோசிங்க. நம்ம இனம் நாம தான் இறங்கணும், நாம தான் போராடணும், நாம தான் கொண்டு வரணும் அப்படின்ற விஷயங்கள தெரியப்படுத்தி, நீங்க நம்ம நண்பர்கள் யோசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு வருட கால அவகாசமும் தரப்படுகிறது. நம்ம இனத்த நாம முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சால், நாம முன்னாடி நின்னு போராடணும். நமக்கான மரியாதை, நம்ம இனத்துக்கான சுய கௌரவம், தன்மானம், பாதுகாப்பு அப்படின்ற அனைத்தையும் கொண்டு வரணும்னா, நாம களத்துல இறங்கி போராடணும். நாம அதற்கான முழு முயற்சி எடுக்கணும். அதை எடுக்கிறதுக்காக அனைத்து ஏற்பாடுகளையும் தான் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் இப்போது செய்து கொண்டு இருக்கிறது நண்பர்களே. நன்றி நண்பர்களே. ரொம்ப நேரம் வீடியோ ஓடிடுச்சு. நன்றி.